ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யாவோட அம்மா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தனியாக உட்கார வச்சு ஒரு சில விஷயங்கள் திவ்யாவுக்கு பேசுனாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் பேசிடாத அப்படின்ட்டு அது என்ன பேசுனாங்க, என்ன விஷயங்கள்லாம் போச்சு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட சேனல் 1,00,000 சப்ஸ்கிரைபர் எட்டிகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட வெறும் 850 சப்ஸ்கிரைபர் தான் வர வேண்டியது இருக்குது. நேற்று 2000 சொல்லியிருந்தேன், 1500 சொல்லியிருந்தேன், இப்போ 850 வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனியாக கூப்பிட்டாச்சு போய் பேசுகிறாங்க. கோவப்படாது, சரிங்களா? அந்த ப்ரொமோவில் இருந்துச்சுல, அந்த மாதிரி இல்லை, கோவப்படாது, சரிங்களா? அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பேச விடும் முதல், சரிங்களா? நீ பாடுக கத்திக்கிட்டே இருக்க, அதை பண்ணாத. அதேமாதிரி நீ வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பேச விடாமல் நீ பண்ணிகிட்டு இருந்தனா அது இரிட்டேட் தான் வரும். அதே மாதிரி அம்மா தனியாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் தள்ளி இரு அப்படின்றாங்க. இவங்க பரவாயில்ல சொல்லுமா, இல்லை பரவாயில்ல பேரை சொல்லுமா அப்படின்போது சாண்ட்ரா கிட்ட அப்படின்றாங்க. ஸோ சாண்ட்ரா கிட்ட வந்து தள்ளி இரு அப்படின்போது அவங்க நான் விலைக்கு வந்துட்டோமா, எப்போயும் விலைக்கு வந்துட்டோமா அப்படின்றாங்க. அதுதான் நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிச்சுட்டு தான் வரணும், நீ ஜெயிக்கணும்னா அந்த பொண்ணுக்கிட்ட தள்ளி இருன்றாங்க. இது என்னடாது, அவங்க எப்போதுன்னு தள்ளி தான் இருக்காங்க, அப்புறம் என்ன அப்படின்னா அப்படி தான் அப்படின்றாங்க. ஆனால் சாண்ட்ராவை பற்றி உள்ளே வந்து எதுவுமே பேசவே இல்லை. ஏம்மா சைலண்ட்டாக இருக்கீங்க, என்னம்மா ஆச்சு, இப்படி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் பார்வதியை பற்றி பேச ஆரம்பித்தாங்க பாருங்கள், ரெண்டு பேரும் அட்டோட்டோட்டோட்டோ இருக்கப்பா. பூர்வ ஜென்மத்தில் வந்துட்டு ஒருவேளை வந்து விஜய் பார்வதி அவங்களுக்கு வந்துட்டு மருமகளாகவும் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு மாமியாராக இருந்திருப்பாங்களான்னு தெரியல. ரெண்டு பேரும் பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுலேயும் திவ்யாவோட அப்பாக்கெல்லாம் இவங்க ஏதோ போன ஜென்மத்தில் கடன் வாங்கி கொடுக்காம விட்டுருப்பாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு அப்படி பேசுகிறாரு. எங்கே போய் சுற்றிட்டு வந்தாலும் அங்கே வந்து விஜய் பார்வதி அப்படின்றாரு. அவங்க ஒரு மாதிரி ரொம்ப மட்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டே இருந்தார். திவ்யாவும் அப்படியே, ஆனால் பிஜேபி கிடைக்கிற கேப்லாம் கலாய்ச்சாங்க. அவங்களும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டாங்க. கலாய்க்கிற மீன்ஸ் அந்த மாதிரி இல்லை, டப்புன்னு உடனுக்குடன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் சம்மந்தமே எல்லாம் பேசினார். இப்போ வந்து அந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்துட்டு அவங்க வார்டனு, நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, கொஞ்சம் இன்னோவேட்டிவ் பண்ணியிருக்கலாம்ல. யார் விஜய் பார்வதியை சொல்கிறாரு. சார் நான் வார்டனாக இருந்ததில்ல. அதை தான் சொல்ல வரேன். கோர்ட்டில் டெக்கோரம் இருந்திருக்கனால அங்கே வந்துட்டாங்க திரும்ப. அதேமாதிரி இவங்க ஒரு சில கேள்வியெலாம் கேட்டாங்க. திவ்யா ஏன் அப்பப்போ கத்துறாங்க, பதிலே இல்லை, எல்லோரும் சைலண்ட்டு. எனக்கெல்லாம் செம்ம சிரிப்பு. உடனே இவங்க இல்லை அது வந்து இரு விஜய் போகிற திவ்யா இரு அப்பா சொல்லிட்டோம், ஒருத்தரும் பேசலை. அதுக்கப்புறமா அடுத்துன்னு போனாங்க. ஆனால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி எபிசோடை பார்த்து நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இது தான். ஏன்னா வரும்போதே பாருங்கள், கமருதுலேருந்து எல்லாருமே பாருங்கள், திவ்யாவிலேருந்து பிரஜன்லேருந்து வந்த உடனே ஒரு வாரம் வந்து செம்ம சூடாக விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தெரியும் விஜய் சேதுபதி சொல்கிற விஷயங்கள், அங்கே ஆடியன்ஸ் ஆப்போசிட்டில் சொல்கிற விஷயங்களை வச்சு தெரியும். இவங்க வந்து அந்த விஷயங்கள் தெரியாது. பிக் பாஸ் வீட்டில் வந்து உள்ளே போனவொடனே அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். அதை வந்து சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கணும். இல்லை இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு அப்பா வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா நாளைக்கு அவங்க வெளியே போகும்போது யாராவது வந்து கலாய்ச்சிட்டாங்கன்னா, எங்கெங்க அந்த இடத்துல போய் அந்த மாதிரி தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு வருத்தம் வேணும். அந்த விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கு திவ்யா வந்து கொஞ்சம் லைட்டாக தட்டியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்பாவா கொஞ்சம் சைலண்டாக இருப்பா அப்படின்ட்டு. அவங்க போனதுக்கப்புறமா வந்து விஜய் பார்வதி சொல்கிறாங்க, நீயும் எங்கள் அப்பா புல் பண்ணியிருக்கலாம்ல, நான் அப்போத்துட்டு சொல்லிட்டே இருந்தோம். நல்லா பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு புல் பண்ணு அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ சாண்ட்ரா கிட்டையும் விஜய் பார்வதிக்கிட்டும் கிட்ட நெருங்க போகிறது கிடையாது. சாண்ட்ரா கிட்டையாவது நெருங்க மாட்டாங்க, ஆனால் விஜய் பார்வதி ஆனால் வச்சு செஞ்சுறாங்க. விஜய் பார்வதி கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டே இருந்தார். போகும்போது பிக் பாஸ் நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு பதில் விஜய் பார்வதி நான் போயிட்டு வரேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அந்த மாதிரி தான் இருந்தார். ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.